நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். ஒரு கனத்த இதயத்தோடு தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன். இன்னைக்கு காலையில் ஒரு 10-10:30 மணி இருக்கும். அப்படி எக்ஸலத்தை திறந்து பார்த்தா கண்ணீர் விட்டு கதறி எழுதிக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுடைய தொழிலாளர் நலந்துறை அமைச்சர் பர்வேஸ். எனக்கு ஒரு நிமிஷம் அதை பார்த்தோன்னே ரொம்ப சங்கடமாயிருச்சு. இப்படி எழுதார அப்படின்னு. அப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் திருப்பி ஒரு இன்ஸ்டாகிராமை திறந்தா அங்கே கரூர் மதிவேந்தன் அழுதுகிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தா அமைச்சர் மதுவிலக்குத்துறை ஆயத்துறை அமைச்சர் விக்னேஷ் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் மதுரை எம்எல்ஏ ஒருத்தர் கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இப்படி தமிழ்நாடு முழுக்க எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் அழுததை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மனசே நெகிழ்ந்துருச்சு. ஆனால் ஒரு கேள்வி வந்துச்சு. சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு இறால் பண்ணையில் அம்மோனியா கசிவு ஏற்பட்டு வட இந்தியர்கள் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் இறந்து போயிட்டாங்க. அதில் 15 வயசு 16 வயசு இருக்கும். நான் எப்படி குழந்தை தொழிலாளர், அந்த குழந்தை இறந்து போச்சு. ஆனால் அப்பெல்லாம் அமைச்சர் பர்வேஸ் கண்ணில் அழுக வரல. புதுக்கோட்டையில் ஜவஹர் அலி என்கிற ஒரு சமூக ஆர்வலர், அவர் இந்த கல்குவாரிக்கு எதிராக போராடி லாரி ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. அப்போல்லாம் இந்த பர்வேஸ் கதறி அழுத மாதிரி நான் செய்திகளை பார்க்கல. தமிழ்நாட்டை சார்ந்த 818க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போல்லாம் எங்கேயாவது போய் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் கடற்கரை இருக்குது, மீன்பிடி கிராமங்கள் இருக்குது. இவர் அறந்தாங்கி நின்று வென்றிருக்காரு. அறந்தாங்கி ஏகப்பட்ட மீனவர்கள் இறந்துருக்காங்க. அங்கெல்லாம் மீனவருடைய சாவை பார்த்தா அமைச்சருடைய கண்ணில் கண்ணீர் வரல. இதெல்லாம் தாண்டி கரூரில் 41 பேர் துள்ள துடிக்க இறந்தாங்க. மூச்சு இறைச்சி இறந்து போனாங்க, நெஞ்சில் மிதிச்சு இறந்து போனாங்க, மாரடைப்பு வந்து இறந்து போனாங்க. 4 வயது குழந்தையினுடைய வயிறு கிழிஞ்சி குடல் வந்து இறந்து போச்சு. 5 வயசு குழந்தையுடைய கண்ணு முழுகி பிதுங்கி வெளியே போச்சு. வாய் பேச முடியாத தாயுடைய 2.5 வயது பையன், அழகான பையன், 2.5 வயது பையன் நசுங்கிய அந்த பையன், என் பையன் முகம் உடஞ்சி போச்சுங்க. என் பையன் முகம் உடஞ்சி போச்சு. காலு, அதாவது சின்ன பிள்ளை கால், 2 வயசு பிள்ளைக்கு எப்படி இருக்கும், அந்த 2.5 வயசு பிள்ளையோட காலு பிஞ்சு போச்சுன்னு அந்த அப்பா அழுதான். அப்பெல்லாம் கண்ணீர் விட்டு பர்வேஸ் அழுத மாதிரி நான் எங்கேயும் கேள்விப்படலை. கல் நெஞ்சா இருந்தாங்க. அப்போ கூட கரையாத மனசு. ஜனநாயகன் தான் கடைசி படம். ஜனநாயகன் படத்தினுடைய இறுதியில் போடக்கூடிய அந்த எண்டு காலில் விஜய் பல்வேறு படத்தில் நடித்ததுடைய தொகுத்து போட்டு இனிமேல் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு படத்தில் பேசியிருக்காரு. அதை பார்த்த உடனே கண்ணீர் பொத்துட்டு வந்துச்சான். இதுக்கு பேர் கண்ணீர் இல்லடா, எச்சில். ஸ்ரீபெரும்பூர் பக்கத்தில் ஒரு வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை பாம்பு கடிச்சிருது 2 மணிக்கு. எப்போ நேற்று இரவு 2:30 மணிக்கு அரசு மருத்துவமனைக்கு போயிடுறாங்க ஸ்ரீபெரும்புதூரில். 2:30 மணிக்கு பாம்பு கடித்தோடனே 4 மணிக்கு தான் மருத்துவர் வந்து பார்க்குறாங்க, இறந்து போயிட்டார். இங்கே பாம்பு கடியில் அலட்சியத்தில் ஒரு உயிர் ஸ்ரீபெரும்புதூரில் போயிருக்கு. தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர், எனக்கு பல்வேறு மீட்டிங்ஸ் இருக்குது, அதனால் FTFS என்னால் பார்க்க முடியாது, நான் ரஜினிகாந்த் ஃபேனு, காலேஜ் படிக்கும்போது பார்த்துருக்கேன், இப்போ பார்க்க முடியாதுனாரு. பரவாயில்ல, என்ன நிகழ்ச்சியாக இருந்தால் ரத்து பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீர்வளத்துறை அமைச்சர் மேகதாவில் தண்ணி தர மாட்டேன்னு ஒரு பக்கம் உட்காந்துருக்கான். காவிரி தண்ணி வரணும் விவசாயிகள் கற்றுப்பட்டுருக்கான். நீர்வளத்துறை அமைச்சரும் இங்கே பல்வேறு அரசு மருத்துவமனையில் அலட்சியத்தினால் உயிர்கள் போய்கிட்டு இருக்கு. சுகாதாரத்துறை அமைச்சர் உட்காந்து ரோகிணி தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன். ரஜினி சார், விஜய் சார் படமும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவோம். ஆனால் நாளைக்கு எனக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கிறனால என்னால் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் உங்கள்கிட்ட விளையாட்டா பேசுகிற புறாடிக்கு நம்பிட்டீங்க. எல்லா அமைச்சரும், அதாவது எல்லா அமைச்சரும் இதுக்கு தானே ஓட்டு போட்டீங்க. இந்த ஓட்டு போட்டவங்களை பார்த்து எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. இதுக்கு தானே ஓட்டு போட்டீங்க. எல்லா அமைச்சரும் தேட்டரில், எல்லா MLAவும் தேட்டரில். கடைசி படம் எனக்கு புரியலையே.
இன்னைக்கே கடைசி படமா? இதுக்கு மேலே அந்த படம் ஓடாதா? இன்னைக்கு முதல் காட்சி பார்த்தாகணும், அப்புறம் பார்க்க முடியாது. யோ அப்பெல்லாம் பாருங்க, யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க. முதல் காட்சியே எடுத்தவன், பிளாக் டிக்கெட் வித்தவன், இந்த மாதிரி போஸ்டர் அடித்தவன், பேனர் கட்டவன், நேற்று நீர்வளத்துறை அமைச்சர் 30 அடி கட்டவுட்டை போய் திறந்து வைக்கிறாரு. யாருக்கு ஓட்டு போட்டு திறந்திருக்க? தமிழ்நாடு ஒரு பெருமையான மாநிலம். தமிழர் என்ற இனம் உண்டு, தனித்தவருக்கு உண்டு, தனித்தவருக்கு ஒரு கோணம் கிழிச்சிக்கிட்டு வருது. கோணம் எழுதுன நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இப்போ இருந்தானா செருப்பை கழட்டி எல்லாத்தையும் அடிப்பான், அவனையும் சேர்ந்து அடிச்சுக்குவான். தமிழர் என்ற இனம் உண்டு, தனித்தவருக்கு ஒரு குணம் உண்டா? என்ன குணம் உண்டு? எங்க இருக்கு குணம்? இங்க பாலன் இல்லத்தில் மாணவர்கள் போராடிட்டு இருக்கான், அங்க டெல்லியில போராடிட்டு இருக்கான். இன்னைக்கு இயக்குனர் வெற்றிமாறன் ரஞ்சித் எல்லாம் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் போராட போறாங்க. கேரளாவில் ஒட்டுமொத்தமான கேரள நடிகர்கள் அத்தனை பேரும் அது பிரியா வாரியர் கவர்ச்சியா நடிப்பாங்க, ஆனாலும் களத்தில் நிற்கிறாங்க. கௌரி கிஷன் ஒரு நடிகை, கேரளாவுடைய பல்வேறு நடிகர்கள், வில்லன் ஜனநாயகன் படத்தில் வில்லன் டெல்லியில் படுத்துக்கிறான், உண்ணாவிரதம் இருக்கிறான். பிரகாஷ்ராஜ் ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க உணர்வல் சொல்லி இதை விட்டா வாய்ப்பு இல்லை. நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போயிடக்கூடாது. ஒரு நெருப்பு எரிஞ்சிருக்கு, இதை பற்ற வச்சு கொண்டு போயிடுவோம் என்று கொந்தளிச்சு ஒட்டுமொத்தமான மாணவர் சமூகம் கிளந்து நிற்குது. இதுக்கு பல்வேறு சதிகளை காரணம். இதை கரூரில் சொன்ன மாதிரியே பல்வேறு சதியை பல பேர் சொல்கிறான். வெளிநாட்டு இருக்கு, இது நக்சலில் போய்கிட்டு இருக்கு, இது அந்நிய சதி, காங்கிரஸ் சதி, என்னவா இருந்துட்டு போகுது. நோக்கம் என்ன? நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம். நீட்டில் முறைகேடு நினைச்சுக்கிறது பிரச்சனை இல்லை, நீட்டே முறைகேடு, அதான் பிரச்சனைங்க. நீட்டில் மட்டுமே முறைகேடு, நீட்டே முறைகேடு. அந்த முழக்கத்தை நோக்கி இந்த போராட்டம் போகுது. இந்த போராட்டத்துடைய வீரியத்தை உணர்ந்து கொண்டு போராட வேண்டிய இளைய தலைமுறையை இந்த படம் படம் பார்க்கணும் இல்லை, இவனை பார்த்துட்டு போ. ஆனால் ஒட்டுமொத்த அமைச்சரும் உட்காந்துருக்கான என்ன சொல்ல வர்றீங்க நீங்கள்? மக்கள் எல்லாம் படம் பார்த்து ஜாலியாக இருங்க. தளபதி படம் கடைசி படம், அந்த படம் எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறலாம் அது தனியாக பேசணும், அது வேற கதை. ஒரு குப்பையை கூட்டி உட்கார வச்சுட்டு அந்த குப்பைக்கு இவ்வளோ ப்ரொமோஷனு, அந்த குப்பைக்கு இவ்வளவு உட்காந்து அழுகிறதும் அழுகாட்சி போடுறதும். அப்போ உங்கள் கண்ணீருடைய மதிப்பு என்பது உங்களுடைய விஜய் படத்தை பார்ப்பது உங்களுடைய கண்ணீர், அவ்வளோதானே. பசியும் பட்டியமா மக்கள் நிற்கிறான், பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இன்னைக்கு தூத்துக்குடியில் அருணாச்சலம்ங்கிற ஒருத்தர் லாக்கப்பில் மீண்டும் இறந்திருக்காரு. இந்த ஆட்சியினுடைய 2வது லாக்கப் டெத்து. அதை கட்டுப்படுத்த வேண்டிய அமைச்சர் அத்தனை பேரும் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படம் வெற்றி பெறணும்னு சொல்லி முட்டி போட்டு மண்ணில் நடந்து வேண்டுதல் நிறைவேற்றுறாங்களாம். ஏடா நான் கேட்குறேன், நீங்கள் ஏன் மணலில் நடந்து வரீங்க? நெருப்பு இருக்குல்ல, நெருப்பு, அந்த நெருப்பை பூரா போட்டு வச்சு நான் வேணால் ஏற்பாடு பண்ணுறேனே, வாங்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த 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 ப்ரொசீஜர் எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு நல்லா அழகாக பண்ணலாம். ஒரு 20 அடிக்கு நெருப்பை போட்டுட்டு நெருப்பில் நடந்து போங்க, ஜனநாயகம் நல்லா வெற்றி அடையட்டும்னு சொல்லி அருமையாக இருக்குமே. அப்படியாவது கொஞ்சம் ஒரு மக்கள் தொகை குறையட்டும். அதாவது குழந்தைகள் பிறப்பதற்கென்று மஞ்சோறு சாப்பிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஏதாவது வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொல்லி முட்டி போட்டு வேண்டி பார்த்துருக்கோம். கல்யாணம் நடக்கணும், பிள்ளை கூட, அது கூட நடக்காது. முட்டி போட்டு நடந்தால் கல்யாணம் எப்படி நடக்கும்? முட்டி போட்டு நடந்தால் பிள்ளை பக்கமா? முட்டி போட்டு நடந்தாலும் பிள்ளை பக்காது, பிள்ளை பக்கம் முடியாது. அப்படிலாம் வேண்டுதல் பண்ணுவாங்க. முட்டி போட்டு நடக்கிறது, பிள்ளை பிறக்கணும், கல்யாணம் முடிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதுக்கெல்லாம் முட்டி போட்டு போவாங்க. இப்போ முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி முட்டி போட்டு போகிறாங்க பல சில பேர், அது வேற விஷயம். இவங்க படம் வெற்றி பெறட்டும்னு முட்டி அதான் தொடங்கி வச்சது அவர் தான் சாரு. முட்டி போட்டு போனால் முதலமைச்சர் ஆகலாம்னு முட்டி போட்டு போனார், ஆகிட்டாரு. சரி, முட்டி போட்டு போனால் ஜனநாயகன் படம் வென்றும் சொல்லி இவங்க முட்டி போட்டு போய்கிட்டு இருக்காங்க. முட்டி போட்டு போனால் ஒரு படம் எப்படா ஓடும்? படம் நல்லா எடுத்தா ஓடும், நல்லா நடித்தா ஓடும், நல்ல இயக்குனா ஓடும், நல்ல கதையாக இருந்தால் ஓடும். எந்த கர்மமும் இல்லாமல் இவர் படம் ஓடும். ஏதோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். இனிமேல் தயவு செய்து தமிழ்நாட்டுடைய இந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, இந்த தாவேக்கா தவிர மற்ற கட்சியோட தலைவர் யாராவது தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொன்னீங்கன்னா முதல் கல் ஏங்கல் தான். தமிழன் தன்மான மிக்கவன், தமிழன் வீரமிக்கவன், தமிழன் மானமிக்கவன், தமிழ் இளைஞர்களே, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அதெல்லாம் பேசினீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
எனக்கு ரிமாண்டே ஆனால் பரவாயில்லன்னு சொல்லி கடத்துக்கு வச்சு ஓடிடுவேன். அவன் தியேட்டர் வாசலில் போய் நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறான். ஊ ஊ ஆஹா ஊ ஊ ஆஹான்னு இந்த பழங்குடியின மக்கள் வந்து ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. அது மாதிரி கொஞ்சம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லா திரையரங்குலையும் வேணா போய் பாருங்க, எப்படி ஒரு 10-15 சேரை உடைச்சிருப்பாங்க திரையரங்களை. எல்லாம் காலையில கிளம்பிட்டானுங்க. எந்த கவலையும் இல்லை அவனுக்கு. திரையரங்கு அதாவது பொழுதுபோக்கின் மீது நாட்டம் கொண்ட ஒரு சமூகத்தை புரட்சிக்கு ஒருபோதும் தயார்படுத்த முடியாது. இப்போ நம்ம இதை பேசணும்னா என்ன சொல்லுவான்னா, இவருக்கு நாட்டுப்பற்றோ மொழிப்பற்றோ இனப்பற்றோலாம் கிடையாது, இவருக்கு விஜயை பிடிக்காது, விஜய் மீது காண்டு, அதனால பேசிட்டு இருக்காருமாங்க. நீட்டு போட்ட நடக்கும்போது என்னடா ஜனநாயக கொண்டாட்டம்னு கேட்டா, இவருக்கு வந்து நீட்டு மேலாம் இவருக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க, மாணவர்கள் மேலாம் பிரச்சனை இல்லைங்க, விஜய் மேல காண்டு அதனால பேசுறாங்க. அதாவது விஜய் ஒரு போராட்டம் நடக்கும்போது ஒரு படம் வரக்கூடாதுன்னு சொல்லலை, தாராளமாக படம் வரலாம், படத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதை அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மொத்த பேரும் உட்காந்து பார்க்குறது. முதலமைச்சர் போய் படம் பார்த்துட்டு வந்திருக்காப்புல. ஏன் ஒரு படத்தை வரைக்கும் பார்த்தே இல்லையா? அவர் போயிட்டு இப்போ வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் யார் அதிகாரிகளோடு படம் பார்த்த முதலமைச்சர். தமிழ்நாட்டு வரலாற்றில் முதல் முறை அதிகாரிகளோடு படம் பார்த்த முதலமைச்சர். இந்த அமைச்சர்கள்லாம் அழுது எனக்கு பிரச்சனை இல்லை. அது எப்படியா எல்லாரும் அழும்போது கேமரா லைட்டு எல்லாரையும் கூட்டு போய் கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கீங்க? இந்த ஊரில் இளவு வீட்டில் என்ன பண்ணுவாங்க, பஸ் ஸ்டாப்பில் இறங்கும்போது என்னடி சேலை இப்படி உடுத்திருக்க அப்படின்னு பேசிட்டு வருவாளுங்க. பக்கத்தில் அந்த இளவூடு நெருங்க அப்படி இறுக்கமான முகத்துக்கு அப்படியே மாற்றி கொண்டு வந்து அந்த இளவூட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என்ன பார்த்தா ஐயா என் தங்கமே அப்படின்னு அழுவாங்க. அது மாதிரி இவனுங்க கேமரா லைட்டு இருந்த உடனே பெர்ஃபார்மன்ஸ், அதுவும் சின்ன பகவதி பர்வேஸ்லாம் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. இந்த படத்தில் விஜய்க்கு ஆல்டர்னேட்டிவ் அவர் நடிக்க வச்சிருக்கலாம், ரொம்ப நடிச்சிருப்பாப்புல. இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, இப்போ இந்த பகவதி அழுகிறதும், இந்த சின்ன பகவதி பர்வேஸ் அழுகிறதும், இந்த மதிவேந்தன் அழுகிறதும், இந்த விக்னேஷ் அழுகிறதும், ஒரு பக்கம் உட்காந்து புஷியானந்த் உட்காந்து உருண்டு அழுகிறதும், இதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது. தியேட்டர் வாசலில் புதுக்கோட்டையிலையும் கரூர்லையும் 2 பேரும் ஆடிட்டு இருந்திருக்காங்க, கும்மாங்குத்து குத்திருக்காங்க. யாரான்னு பார்த்தா ஒன்று புதுக்கோட்டை விராலிமலை விஜயபாஸ்கர், இன்னொரு கரு விஜயபாஸ்கர். அவங்க 2 பேரும் எங்கண்ணே தீ கச்சேரி தலப தீ கச்சேரி வாங்கண்ணா செங்கோட்டையெல்லாம் என்ன செய்வார் இப்போ? இப்போ அவரெல்லாம் ஆடணுமே, அவர் வந்து இப்போ ஃபேன் பாய் மூமெண்ட்டை நிரூபிச்சாகணும். இப்போ அதிமுக கலந்து போனவங்களாம் தர்ம சங்கடமாயிடுச்சு. ஐயோ நம்மளோட ஓவராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இப்போ நம்ம போடுற பெர்ஃபார்மன்ஸை அப்படின்னு இவங்க பெர்ஃபார்மன்ஸை கண்டு இப்போ விராலி விஜயபாஸ்கர் கரு விஜயபாஸ்கர்லாம் இப்போ என்ன ஆள போகிறாங்களா இல்லை ஆட போகிறாங்களா இல்லை வந்து தளபதின்னு நெஞ்சில் ஏதாவது பச்சை கிச்சை குத்திக்கிட்டு ஏதாவது பண்ண போகிறாங்களா? எனது பெர்ஃபார்மன்ஸே விராலிமலை விஜயபாஸ்கர் கொஞ்சம் அதிகமாக பண்ண வாய்ப்பு இருக்குது. அவர் கொஞ்சம் வித்தியாசமான முயற்சி ஈடுபட்டு எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணுவார். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த படத்துக்கு எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி ஏதாவது புது விஷயத்தை செய்வார். ஏன்னா அவர் வந்து புதுமையை செய்யக்கூடியதில் அவர் கொஞ்சம் வித்தியாசமான மனுஷன். அதனால் ஏதாவது இப்போ யோசிச்சுட்டு இருப்பார். இப்போ அடுத்தடுத்த நாட்களில் ஜனநாயகன் படத்தை எப்படி ரீச் பண்ண வைக்கிறது, எப்படி தளபதியோடைய நெஞ்சில் குடியில் போய் குடியிருக்கிறது, நிரந்தரமாக டென்ட்டை போட்டு உட்கார்றது அப்படிங்கிறத முடிவில் இறங்கியிருப்பாப்புல. இதெல்லாம் என்ன ஏ சர்டிஃபிகேட் படம், குழந்தைகள் யாரும் போகக்கூடாது, 18 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் போகணும். ஆனால் ஏ சர்டிஃபிகேட் படத்துக்கு குழந்தைய தூக்கிட்டு போகலாம், குழந்தைங்க தானே போகக்கூடாது, குழந்தைய தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் குழந்தை தூக்கிட்டு போயிடும். அந்த அம்மா யார், நம்ம திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி. தொகுதியில் வந்து தண்ணி பிரச்சனை, தண்ணி கருப்பாக வந்துருச்சுன்னு சொல்லி மக்கள் போராடிக்கிட்டு இருக்கான். அங்கே பதில் சொல்ல வக்கில்லாத இந்த பல்லவி குழந்தைய தூக்கிட்டு படத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது சினிமா தான் வாழ்க்கை, சினிமா தான் அரசியல், சினிமாவில் பேசுகிற வசனம் தான் வாழ்க்கைக்கான தீர்வு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தரங்கட்ட தராதரமில்லாத கூட்டத்துக்கிட்ட தமிழ்நாடு மாட்டிருக்கு. என்னாக போதும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி